ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ரேஷன் அரிசியில் எப்படி தக்காளி சோறு செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நல்ல அரிசியை காட்டியும் ரேஷன் அரிசியில் செய்யும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கு குக்கரில் 150 ml எண்ணெய் எடுத்துக்குவோம். நான் கோல்டு வின்னர் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த விருப்பமான எண்ணெயோ அதை சேர்த்துக்கோங்க. 3 பெரிய சைஸ் பல்லாரியாக எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் அரிஞ்சு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நீங்கள் இது குக்கரில் செய்யலாம், இல்லாட்டி நீங்கள் ஒரு பெரிய பாத்திரத்தை கூட செய்யலாம். இது நல்லா வதங்குறதுக்குள்ளே நம்ம இப்போ தக்காளி சாப்பாடு தேவையான ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அந்த வெங்காயத்தோடையும் நான் பிரியாணி இலையும் சேர்த்துட்டேன். அதுக்கு 1 ஸ்பூன் அளவு சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 4 பெரிய பட்டை, ஒரு 3 அன்னாச்சிப்பூ, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு கடாயில் வச்சு இது மாதிரி வறுத்து எடுத்து அது பொடி பண்ணிக்கிற போகிறோம். இதை 1 by 1 சேர்த்துக்கோங்க. மொத்தம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடக்கூடாது. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அதை பவுட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. பாருங்கள், வெங்காயம் அதுக்குள்ளே வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டு நல்லா வதங்கணும், இல்லாட்டி பச்சை ஸ்மெல் அடிச்சிடும். இப்போ நம்ம அரைஞ்சி வச்சுருக்க மல்லி புதினாவை சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கிக்கிறட்டும். இப்போ இதுக்கு நம்ம 1 கிலோவுக்கு 3/4 கிலோ தக்காளி எடுத்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி சேர்த்துக்க போகிறோம். 1 கிலோ ரேஷன் அரிசிக்கு இதுவே போதுமான அளவு. புளிப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. நம்ம அதோடு சேர்த்து இந்த தக்காளியும் கொட்டிட போகிறோம். கொட்டி நல்லா அது மாதிரி வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்குறதுக்காக ஒரு கையளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும்போது அது நல்லா வதக்கப்படும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பட்டை கிராம்பு பொடியில் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குவோம். இது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி தான். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு உரப்பு தேவைப்படுதுன்னா இன்னும் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி கிளறி விடுங்க. தக்காளி நம்ம இது மாதிரி அரைச்சி சேர்க்கும்போது பிள்ளைங்க அதை தனியாக எடுத்து வைக்காதுங்க. இல்லாட்டி சாப்பாட்டுக்குள்ளே அது ஒதுக்கி வச்சு சாப்பிடுங்க பிள்ளைங்க. பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுமே நம்ம இப்போ இதில் அரிசியை சேர்த்துக்கிற போகிறோம். ரேஷன் அரிசியை நல்லா கழுவி இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1 hour ஊறிச்சு ரேஷன் அரிசி. சேர்த்துக்கிட்டு இதில் 1க்கு 2 கப் அளவு தண்ணி ஊற்றணும். 1 கிலோ அரிசிக்கு தகுந்த மாதிரி அதோட டபுளாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. மசாலா எல்லா பக்கமும் படணும். நம்ம ஏற்கனவே தக்காளி போடுறப்ப உப்பு போட்டிருக்கோம். அதனால் இப்போ உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா விட்டுருங்க. தக்காளி அரைச்சி சேர்க்கும்போது சாப்பாடுமே நல்லா கலராக இருக்கும். பாருங்கள், இப்போ குக்கரை நான் மூடி போட்டு ஒரு 2 விசில் விட போகிறேன். ரெடி ஆயிடுச்சு. 2 விசில் வந்துருச்சு சாப்பாடு. இது மாதிரி மசாலாவை எல்லா சாப்பாட்லேயும் படுற மாதிரி கிளறி எடுத்துக்கோங்க. இது யாருமே நீங்கள் ரேஷன் அரிசியில் செஞ்சீங்கன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு ரைத்தாவோட நான் சர்வ் பண்ணியிருக்கேன். மீன், சிக்கனு இதெல்லாம் குழந்தைங்க ஆசைப்பட்டாங்கன்னு சேர்த்து அதை எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ரைத்தாவே போதுமானது.